செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த மோகன் ஈயாப்பா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த மோகன் ஈயாப்பா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். அப்போது இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கு கூறினார். பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப்பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் ஈயாப்பா அவர்களிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசுதோஷ் அக்னிகோத்ரி ஈயாப்பா, சார்பு செயலர் திரு ரவி ரஞ்சன், புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஈயாப்பா, அரசு செயலர் டாக்டர் ஏ முத்தம்மா ஈயாப்பா, திரு ஆர் கேசவன் ஈயாப்பா ஆகியோர் உடனிருந்தனர். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தமிழக ஆளுநர் NR ரவி தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் 3வது முறையாக மோடி பிரதமராகியுள்ளார். தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன்படி தேச பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியை காலில் விழுந்து ஆசி பெற்றார். We can never forget the fact that it is the efficiency of governance which delivers on fundamental ground realities. Whether it's malnutrition, whether it is the number of schools with quality teachers, whether it is measuring the outcome in schools, each grade for its learning outcomes and so on, it is a question of how governance is taken down to the last point. The difference between our government, and I will take the name of the Honorable Prime Minister, the difference between a governance under an experienced Prime Minister as opposed to experienced maybe, but let's say the dedication and the kind of commitment for the national cause being very different. The outcomes can also be different. So sometimes we say 45 years of one party rule but has not delivered, whereas 10 years of what Prime Minister Modi has delivered is so clearly before us and so on. The cutting edge difference is if the commitment is I have to deliver on every point rather than be at the top, lead from the front, but down below and on the specifics, each one does his own or her own, even with the intentions being good. அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டில்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது.
இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன். அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார். ఇదే అశోక్ గాని వచ్చే ఎలక్షన్ లో పోటీ చేసి గెలిస్తే నేను గుండు కొట్టించుకుని ఊరంతా తిరుగుతాను. ఊరు వెళ్ళిపోతాను, గుండు తిరుగుతాను. ఇది నా సవాల్. నువ్వు ఎక్కడి నుంచి వచ్చావు అక్కడి నుంచి పంపకపోతే నా పేరు మల్లారి కృష్ణారావు కాదు, మల్లారి కృష్ణారావు కాదు. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டாரங்கள் காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர். இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் திருபுவனை வட்டாரங்கள் காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை, ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்க வேண்டுமென்று கேட்டு மனு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், செயற்குழு உறுப்பினர் சேகர், பொதுச் செயலாளர் முருகன் ரெட்டியார் மற்றும் அமிர்தராஜ், கோதண்டபாணி, சிவபிரகாசம், பெரியண்ணன், குணசேகரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டையில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் விசாரணையில் அவர் முத்திரப்பாளையத்தைச் சேர்ந்து தேவா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 75,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியைச் சேர்ந்த 2 பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி 10,35,000 பணத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவர் இணைய வழியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது தென்பட்ட பங்குச்சந்தை நிறுவன கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சுவாமிநாதன் இணைய வழியில் 4,35,000 முதலீடு செய்து ஏமாந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார்.
இவரை மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளார். அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலியில் பண முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். அதனை நம்பிய ராஜ்குமார் 6 லட்சத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் அவரால் அதை திரும்ப பெற முடியவில்லை. இதுகுறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விழுதியூரில் இருந்து வருகின்ற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காஃபி கலரில் வந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காஃபி கலரில்தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைக்கு செல்ல முடியாமல் விழுதியூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்தும் கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும், பொதுப்பணித்துறையும், பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதியூரிலிருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலமாக தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் 1,35 லட்சம் மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்பாக்கம் காந்திஜி பள்ளியிலிருந்து அம்மன்குளம் வரை கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் 1,35,71,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுகவினர் உட்பட அப்பகுதி மக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கீழ்புத்தூர்பட்டில் கடற்கரையோரம் இருந்த ஆக்கிரமிப்பு சுவரை கலெக்டர் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புதுப்பட்டு கிராமத்தில் கடற்கரை அருகே அரசுக்கு சொந்தமான சுமார் 1.65 ஏக்கர் நிலத்தை சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த NK சுரானா, தீபா சுரானா மற்றும் தினேஷ் சுரானா ஆகிய மூவரும் கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் குமார் என்பவர் விழுப்புரம் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்திருந்தார். பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு மற்றும் மயான நிலங்களை ஆக்கிரமித்து 3 பேரும் தங்களின் பேரில் போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும், அந்த இடத்தை ஆக்கிரமித்து உயரமான நீண்ட சுற்றுச்சுவர் அமைத்துள்ளதாகவும், ஆக்கிரமிப்பு அகற்றி சுவரை அப்புறப்படுத்த வேண்டும் என அதில் கூறியிருந்தார். இந்த நில அபகரிப்பு தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு கலெக்டர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவைத் துறையினர் இடத்தை அளவீடு செய்து நில அபகரிப்பு குறித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டருக்கு தாக்கல் செய்திருந்தனர். அதன்படி ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்டதால் அங்கு கட்டப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு சுற்றுச்சுவரை அகற்றும்படி மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவிட்டிருந்தார். இதில் காலதாமதம் ஏற்பட்டதால் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவின் பேரில் மரக்காணம் தாசில்தார் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் அங்கிருந்த சுற்றுச்சுவரை JCB இயந்திரம் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கினர். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். SC/ST OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில BJP தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக BJP பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் இசை கலைவாணன் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சி காய்கை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஸ்கர், செல்லப்பெருமாள், ரீனா ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம், தனலட்சுமி மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனரும் திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தின் தலைவருமான இசை கலைவாணன், பிரசிடென்சி உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த மோகன் ஈயாப்பா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.